नमस्ते बच्चों, वेलकम टू लर्न न्यू डेली। इनकी लर्न न्यू डेली நம்ம राष्ट्रभाषा पेपर 1 9th रोमन किसी एक पार्ट का सारांश लिखेला 5th पार्ट उடைய सारांश நம்ம பார்க்க போறோம்। ஏற்கனவே நம்ம சேனல்ல 4 லெசன்ஸ் உடைய சாராंश அப்லோட் பண்ணியாச்சு। அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா राष्ट्रभाषा पेपर 1 பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம்। सो इनकी 5th लेसन दक्षिण की पुरानी नाट्य कलाएं बुक पेज नंबर 215 and 216 எடுத்துக்கோங்க। இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா 10 மார்க்ஸ் பக்கா பண்ணிடலாம்। ஸோ லேர்ன் யுவர் டெய்லியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரியா? दक्षिण की पुरानी नाट्य कलाएं இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன், ஓகேவா? भारत के नृत्य मानव जीवन की एक समग्र कला का उदाहरण है। பாரதினுடைய நிருத்யுனா டான்ஸ் அப்படின்றது ஜீவன் கி வாழ்க்கையினுடைய எக் சமர்க்க கலா, எல்லா கலையும் சேர்த்து காமிக்கிறமான ஒரு டான்ஸ் வந்து நம்ம பாரதத்தில் இருக்க நடனத்தில் வந்து அவ்வளோ காமிக்கலாம் அப்படின்றாங்க, சரியா? वह कला दर्शन, धर्म, जीवन चक्र, मौसम और पर्यावरण की भारतीय विश्व दृष्टि को दर्शाती हैं। இந்த கலை எந்த கலை? டான்ஸ், நடனக்கலை, தர்ஷன் ஃபிலாசபி தத்துவம், தர்ம ரிலீஜியன் மதங்கள், ஜீவன் சக்கரம் அப்படின்னா வாழ்க்கை சக்கரம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரியா? மௌசம் அப்படின்னா பருவநிலை, பருவகாலம், சீசன்ஸ். और पर्यावरण நம்மளுடைய சுற்றுச்சூழல்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ், ஓகேவா? இது எல்லாமே பாரதிய நம்ம இந்தியாவில் இருக்க கலைகள் மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? விஸ்வ திருஷ்டிக்கோ தர்ஷாத்தி ஹே, உலக பார்வைக்கு எடுத்து காட்டுகின்றோம்। பரத முனி கா நாட்டிய சாஸ்திர நிருத்திய கலா கா பிரமாணித் கிரந்த ஹை। பரத முனி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்காரு, அவர் வந்து நாட்டிய சாஸ்திரத்தை பற்றி எழுதியிருக்கார், சரியா? ஓகேவா? ஸோ நிருத்திய கலாக்கா பிரமாணிக் கிரந்த, நிருத்திய கலா நடனக்கலையினுடைய பிரதம்னா என்ன? ஃபர்ஸ்ட், பிரமாணித்த ட்ரூ, ஓகேவா? உண்மையான கிரந்த ஒரு புனிதமான நூலாகும் அப்படின்றாங்க, சரியா? ஸோ இஸ்கோ பஞ்சவேத் பி கஹா ஜாத்தா ஹை, இதை பஞ்சவேத் அப்படின்றோம் நம்ம சொல்லலாம், சரியா? பரத முனிவர் எழுதின புக் பேர் என்ன? पंचवेद, ओकेवा? ऐसी पुरानी नाट्य कलाओं का संक्षिप्त परिचय निम्न प्रकार है। ஸோ இந்த மாதிரி சில புராணி நாட்டிய கலாயே, பழமையான நாட்டிய டான்ஸ் நடன கலாவோ கலைகளை பற்றி சங்கிப்த பரிச்சய சுருக்கமாக நிம்ன பிரகார் ஹே கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க, சரியா? நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம்। भरतनाट्यम भारत में प्राचीन काल से ही शास्त्रीय और क्षेत्रीय नृत्यों का बहुमुखी विकास होता आई है। ஸோ பாரதினுடைய பிராச்சீன பழமையான காலத்திலிருந்து சாஸ்திரிய பாரம்பரியமான ஒரு ஸ்ட்ரேத்ரிய ஒரு இடத்துலேருந்தே, ஒரே இடத்துலேருந்து நிருத்திய பல இடங்களில் நிருத்திய டான்ஸ் பகுபுகி ரொம்ப டெவலப் ஆகிக்கிட்டே வருது அப்படின்றாங்க। பகுபுகின்னா டெவலப், முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே வருது। सभी नृत्यों में सबसे प्राचीन नृत्य भरतनाट्यम है। सभी नृत्यों எல்லா நடனத்தை காட்டிலும் சப்சே காட்டிலும் பிராச்சீன் நிறுத்திய ரொம்ப பழமையான ஒரு கலை நடனக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், ஓகேவா? பரத் நாட்டியம் அப்படின்னு நம்ம இப்போ தமிழில் சொல்கிறோம்ல, பரதநாட்டியம், ஓகேவா? பரதநாட்டியம் दक्षिण भारत में विकसित हुआ। பரதநாட்டியம் சவுத் இந்தியாவில், दक्षिण भारतனா சவுத் இந்தியாவில் विकसित டெவலப் ஆக்கப்பட்டது। दक्षिण भारत में भरतनाट्यम नृत्य को पल्लव और चोल राजाओं ने विकसित किया। சவுத் இந்தியாவில் பரதநாட்டிய நிருத்திய அப்படின்னா பரதநாட்டிய கலையை பல்லவர்கள் மற்றும் சோழ ராஜாவோன்னே விகசித் கியா, பல்லவ ராஜாக்களும் சோழ ராஜாக்களும் தான் என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தினாங்க, நிறுவனாங்க அப்படின்னு அர்த்தம், சரியா?
नेक्स्ट பரதநாட்டியம் கே சித்தாந்தம் பரதநாட்டிய அந்த சித்தாந்தம் அந்த கோட்பாடுகள் என்னென்ன, அதாவது ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாத் கையை, நெக்ஸ்ட் பயிர் கால், முகம், ஷரீர் உடல், சஞ்சாலித்து சம்பந்தி சஞ்சாலன் அப்படின்னா நிறைய முத்திரைகள். இப்போ நம்ம பரதநாட்டியம் ஷோ போனாலே இல்லை உங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு விதமாக கை கால் அவங்களுடைய முக பாவனைகள் உடம்பாக இருக்கட்டும் ஒவ்வொரு மாதிரி முத்திரை வச்சு அசைப்பாங்கள்ல. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. சம்பந்தி மொத்தம் 64 சித்தாந்த் ஹே 64 சித்தாந்தம் இருக்கின்றது, 64 முத்திரைகள் உள்ளன. ஜின்கா அத்தியன் அதாவது இது மட்டும் இல்லாமல் அத்தியன இது மட்டும் இல்லாமல் இதை வந்து நிருத்திய பாட்டியக்கிரம் அப்படின்னா நடன கல்வி அப்படின்ட்டு, பாட்டியக்கிரம்னா கல்வி, ஒரு நடன கல்வி கே சாத் அது கூடயே என்ன செய்கிறாங்க கியா ஜாத்தா படிக்கிறாங்க. இது வந்து டான்ஸ் மட்டும் இல்லை, இதுக்குன்னு தனியாக எடுத்து படிக்கிறாங்க. ஓகேவா. 20वीं शताब्दी में रविंद्रनाथ टैगोर, उदय शंकर मेनका, रुक्मणी देवी अरुणडेल जैसे कलाकारों के संरक्षण में यज्ञ नाट्य कला पुनर्जीवित हुई. ஸோ 20 சதாப்தி அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு, சதாப்தின்னா நூற்றாண்டு சரியா. அந்த டயத்தில் ரவீந்திரநாத் டைகூர், உதயசங்கர் மேனகா, ருக்மணி தேவி அருண்டேல் இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஜெய்சே கலாக்காரம் இந்த மாதிரி நடன கலைஞர்கள் ஓகேவா டான்சர்ஸ் என்ன செய்கிறாங்க, சரங்ஷன் மே நம்மளுடைய என்ன சொல்ல சரங்ஷன்னா இந்த கலைகளில் சிறந்தவங்க சரியா. மே எகு நாட்டிய கலை இந்த நாட்டிய கலையை புனர்ஜீவித் ஹுயி மறுபிறப்பு தந்தார்கள், முன்னேற்றம் அடைய செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புனர்ஜீவித்னா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க. இவங்க ஆடுறத பார்த்துட்டு எல்லாருக்குமே ஆர்வம் வந்துச்சு. பரதநாட்டியம் அப்படின்ற ஒரு கலை இருக்குன்னு தெரிஞ்சோடனே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்றாங்க சரியா. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா, கதகளி. இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? லேர்ன் நியூ டெல்லியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதகளி கதகளி கேரள் ராஜ்ய கே நிருத்திய நாட்டக ரூப ஹை. கதகளி அப்படின்றது கேரள் ராஜ்யத்துடைய நிருத்திய நாட்டக் நடன நாடகம் ஆகும். இது நடனம் மட்டும் இல்லை, ஒரு நாடகமாக கூட என்ன செய்கிறாங்க இது பண்ணுறாங்க, ட்ராமாவாக கூட என்ன செய்கிறாங்க இது பண்ணுறாங்க சரியா. இஸ்மே நர்த்தக் குச் போல்தே நஹி, இதில் டான்ஸர் நர்த்தக்னா அந்த டான்ஸர் ஓகேவா, அவங்க என்ன செய்வாங்க குச் போல்தே நஹி எதுவுமே பேச மாட்டாங்க ஓகேவா, போல்தே நஹி பேச மாட்டாங்க. और கீத் மணி பிரவாலம் மே காயா ஜாத்தா ஹை. கீத் அந்த பாடலுக்கு மணி பிரவாலம் அவர்களுடைய அந்த மூமெண்ட்ஸ், மணிப்பிரபாலம்னா மூமெண்ட்ஸ் அந்த நடனத்தை காயா ஜாத்தா ஹை ஆடப்படுகிறார்கள் அப்படின்றாங்க. एक नाट्य कला विस्तृत हाथों के इशारा और लोकप्रिय मुद्राओं के साथ प्रदर्शित की जाती है. ஸோ இந்த கலை வந்து விஸ்ருத் ஹாத்தோ அதாவது நல்லா வந்து கை, விஸ்திருத் அப்படின்னா நல்லா விரிவாக வச்சுக்குருவாங்க, ப்ராடாக வச்சுக்குருவாங்க கை. நீங்கள் கதகளி டான்ஸ் இப்போ நீங்கள் ஃபிலிம்ஸில் கூட பார்ப்பீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், கையை நல்லா விரித்து வச்சுக்குருவாங்க. ஹாத்தோக்கே இஷாரம் கைகளின் மூலமாக சைகைகள் கொடுப்பாங்க ஓகேவா. பரதநாட்டியம் போல் அது வந்து என்னது முத்திரைகள், இதில் வந்து சில சைகைகள் பேசக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு மாதிரி சைகைகள்லாம் கொடுப்பாங்களா அது. அவர் லோக்பிரிய முத்ராவுன்னா ரொம்ப ஃபேமஸான முத்ராவும் முத்திரைகளை கே சாத் அதன் கூட என்ன செய்கிறாங்க பிரதர்ஷித் கி ஜாத்தி ஹே வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இஸ்கா பிரசிக்ஷன் இதனுடைய ப்ராக்டிஸ், பிரசிக்ஷன்னா ப்ராக்டிஸ், இதனுடைய அந்த ப்ராக்டிஸ் வந்து பகுத் கட்டின் ஹோத்தா ஹை ரொம்பவே கஷ்டம் ஓகேவா. கல்யாண் சௌங்கதிகம் பாலி விஜயம் रावणसुरावधम नल चरितम और सीता स्वयंवरम आदि प्रसिद्ध कथकली नृत्य नाटकों में शामिल है. கல்யாண் சௌங்கதிக்கம் அப்படின்னா நலமான விஷயங்கள், ஒரு நல்ல நல்ல விசேஷங்கள். பாலி விஜயம் நல்ல வெற்றி பெற்ற அந்த இடங்கள். ராவணசுராவதம் அப்படின்னா என்ன, ராவணனை கொல்ற அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸு. அதில் நல் சரித்தன் நல்லதையே கொடுக்கக்கூடிய விஷயங்கள், மெசேஜ் சொல்லுவாங்களா அது. அவர் சீதா ஸ்வயம்வரம் சீதையினுடைய ஸ்வயம்வரம்
அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துவாங்களே, ஆதி பிரசித்த. இது எல்லாத்துக்குமே ஃபேமஸாக இருக்கிறது கதகளி நிருத்திய நாட்டக்கோ, கதகளி நாடகம் நடனம் அப்படின்றாங்க. சரியா? ஷாமில்னா ஃபேமஸ். டிக்கே. नेक्स्ट कुडियाट्टम। ईस्वी 900 में राजा कुलशेखर वर्मा ने केरल परंपरा के अनुसार कुडियाट्टम को प्रचलित किया। ईन पोटा என்ன ஈசா பூர்வான்னு சொன்னேன், பிஃபோர் த பர்த் ஆஃப் த கிறிஸ்ட் ஏசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்தை தான் அப்படின்னு போட்டு டாட் வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ அந்த 900 அந்த காலத்தில் வந்து ராஜா குலசேகர் வர்மா அப்படின்ற ராஜா வந்து கேரள் பரம்பரா கேரள் ராஜ்யத்துக்கு அனுஷார் அவங்க சொல்கிறதப்படி குடியாட்டம்கோ பிரச்சலித் குடியாட்டம் அப்படின்ற ஒரு டான்ஸை நிறுவினார். எக் சௌந்தர்ய ஆனந்த் கி அசிம் சம்பாவனாயே பிரதான் கர்த்தி ஹே. இது சௌந்தர்ய ஆனந்த் அப்படின்னா ரொம்ப மிக சௌந்தர்யன்னா ரொம்ப அழகான, ஆனந்திக்கு அசிம் ஆனந்தத்தினுடைய உச்சி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும் போல. சம்பாவனாயே அந்த பாவனங்கள் அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறது ஒரு பிரதான் கர்த்திகே முக்கியமாக இருக்கின்றது. கையி மஹினோ தக் அபியாஸ் கேப்பாத்த நிறைய மாதம், மஹினோன்னா நிறைய மாதம் அபியாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக் நிருத்திய நாட்டக் இந்த நடன நாடகம் 8 से 9 दिन तक चलती है. 8லிருந்து 9 நாள்கள், 8னா தெரியும் 8, 9னா 9, தினோனா டேஸ் வரைக்கும் चलती है ஆடுகின்றார்கள். கூந்தம் பழம் நாமக் மந்திர் में इस कला का मंचन होता है. கூந்தன் பழம் அப்படின்ற மந்திர் டெம்பிளில் தான் இஸ் கலாக்கா இந்த கலையை என்ன செய்வாங்க, மஞ்சன் ஹோத்தா ஹை வெளிப்படுத்துவாங்க, அங்கே தான் ஆடுவாங்க. சரியா? ஆங்கிக் வாச்சிக் सात्विक और आहार्य आदि 4 अभिनय रीतियों का प्रयोग इस कला में मिल पाते हैं. ஆங்கிக் அப்படின்னா என்ன, டான்ஸ். வாச்சிக் அவங்களுடைய இப்போ ஆடிக்கிட்டு இருக்கோம்னா அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, வாயில் வந்து சைகைகள் கொடுப்பாங்க, அது. சாத்விக் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ். அஹாரிய அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காஸ்டியூம்ஸ். ஓகேவா? இது எல்லாம் ஆதி 4 அபிநய இந்த 4 அபிநயங்கள் ரீதியோ கா பிரயோக் இஸ் கலா மே மில் பாத்தே ஹே இதை யூஸ் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க, இந்த கலையை ஆடுகிறார்கள் அப்படின்றாங்க. சரியா? வே சபு மனோரஞ்சக் ஹோனேக்கே சாத் சாத் இது எல்லோருக்குமே மனோரஞ்சக்னா என்டர்டைன்மெண்ட், ஹோனேக்கே சாத் சாத் என்டர்டைன்மெண்ட் ஆக்குறதன் உடன் ஆல்சோ உபதேசாத்மக் பி ஹே. உபதேசாத்மக் அப்படின்னா ஒரு மெசேஜை சொல்லும். ஓகேவா? ஒரு மெசேஜை சொல்லும் நம்மளுக்கு. இந்த குடியாட்டம் முடிஞ்சு இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 216 எடுத்துக்கோங்க. कुचिपुड़ी गांव के योगी सिद्धेंद्र ने इस नृत्य को तैयार किया. कुचिपुड़ी गांव அப்படின்ற குச்சிப்புடி கிராமத்தில் யோகி சித்தேந்திர அப்படின்றவர் வந்து இந்த நடனத்தை என்ன செய்கிறாரு, இது பண்ணியிருக்காரு. இஸ்கா உள்ளேக் இது வந்து எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேக்குனா இன்சர்ட். இது எங்கேருந்து நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா सोलहवीं शताब्दी के शिलालेख से मिलता है. सोलकना என்ன 16वीं சதாப்தினா 16th செஞ்சுரியில் ஷில்லாலேக் கல்வெட்டுகளில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? 1668 में गोलकुंडा के नवाब अब्दुल हसन ने इस नृत्य से प्रभावित होकर इसके प्रदर्शन में भाग लेने वाले नर्तकों को कुचिपुड़ी गांव में इनाम भी दिया. ஸோ 1668 கோல்குண்டா நவாப், அதாவது கோல்குண்டாவுடைய நவாப்னா ராஜா, அது அவர் பேர் என்னன்னா அப்துல் ஹசன் அப்படின்றவர். ஓகேவா? அவர் வந்து கோல்குண்டா அப்படின்றதோட ராஜா. அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் நிருத்தியமே இந்த டான்ஸில் பிரபாவித் ஹோக்கர் இம்ப்ரெஸ் ஆகி இஸ்கே இதுக்காண்டி பிரதர்ஷன் மே பாக் லேனேவாலே என்ன வந்து இம்ப்ரெஸ் ஆனதுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்த்தகோங்கோ அதாவது அந்த நடன ஆசிரியர்கள், அந்த நடன கலைஞர் டான்ஸர்ஸ்க்கு குச்சிப்புடி காவ்கோ இனாமே தியா குச்சிப்புடி கிராமத்திலேயே ப்ரைஸாக தந்துட்டார். சரியா? இந்த டான்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி
भगवान कृष्ण की पत्नी सत्यभामा की कहानी इस नाटक में दर्शित है. பகவான் கிருஷ்ணருடைய பத்னினா என்ன, வைஃப், சத்யபாமா அவங்களுடைய கஹானி, அவங்களுடைய கதையை இஸ் நாடக் மே தர்ஷித் ஹே, இந்த நாடகத்தில் வெளிப்படுத்தி இருப்பாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, எகு நாட்டக் பாமா கல்பம் நாம் சேபி பிரக்யாத் ஹே, இந்த டான்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம், குச்சிப்புடி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பாபா கல்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாமா கல்பம். ஓகேவா? டீக்கே. நெக்ஸ்ட் பார்ப்போம். மோகினி ஆட்டம். महिला नर्तकियों द्वारा प्रदर्शित केरल का एक और नृत्य कला है मोहिनी आट्टम. महिला नर्तकियो, இதோட நம்ம 3 கேரள் டான்ஸஸ் பார்த்தோம். மஹிலான அனதர் நர்த்தகியோ, அனதர் டான்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதர்ஷித் ஃபேமஸான கேரள்கா ஏக், கேரளுடைய ஒன்று மற்றும் நிருத்திய கலாகை மோகினி ஆட்டம், ஒரு டான்ஸ். இது வந்து நாடகமாகவும் எடுத்துக்கலாம், டான்ஸ் ஷோவாகவும் எடுத்துக்கலாம். அது என்ன, மோகினி ஆட்டம். இஸ்கா உல்லேக், இது வந்து எங்கேருந்து கிடைக்க பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 934 ईसा पूर्व के नेदमपुरा तली शिलालेखा से मिलता है. 934 ஈஷா பூர்வலம் நிதம்புரா அப்படின்ற இடத்துல, நிதம்புரா தளி அப்படின்ற இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, ஷில்லா லேக் கல்வெட்டுகளின் மூலம் மில்தாகை கிடைக்கப்பட்டது. मोहिनी आट्टम एकल नृत्य रूप के विकास में महत्वपूर्ण योगदान है. மோகினி ஆட்டம் எக்கல் நிருத்திய, ஒரே ஒரு டான்ஸு தான் ஆடுவாங்க, சரியா? அந்த விகாஷ், அந்த பெருமையினால மகத்துவபூர்ண யோகதானே, ரொம்ப மகத்துவபூர்ண முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு டான்ஸ் ஆயிடுச்சு. யோகதான டான்ஸ். ஓகேவா? इसमें भगवान विष्णु के सागर मंथन की कथा का मंचन होता है. இதில் பகவான் விஷ்ணுவுடைய சாகர் மந்தன் அப்படின்னா என்ன, அந்த பார்க்கடலை கடைஞ்சாங்களே வாசுகி பம்பை வச்சு, அந்த ஸ்டோரி கதாக்கா மஞ்சன், அந்த கதையை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, மஞ்சன் ஹோத்தாகை வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், லோக்கு நிருத்திய, அதாவது பப்ளிக் சொசைட்டியான நிருத்திய அப்படின்றாங்க. ஏன் நிருத்திய ஸ்தானிய லோக்கோங்கே அனுபவங்கோ சங்கீத். லோக்கு நிருத்தியன தெருக்கூத்துன்னு சொல்லுவோம்ல, அது. ஓகேவா? இந்த நிருத்தியம், இந்த டான்ஸ் வந்து ஸ்தானிய லோக்கம், ரொம்ப ஒரு கீழ்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுடைய அனுபவங்கள், சரியா? அதை சங்கீத் அவுர் வேஷ்பூஷா, சங்கீதம் மூலமாகவும் வேஷ்பூஷா அவங்களுடைய காஸ்டியூம், அவங்க வேஷத்தின் மூலமாகவும் தர்ஷாயே ஜாத்தே என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறார்கள். எக்கு பிரதர்ஷன் தியோஹரா கோ ஜீவந்த் பனா தேத்தி ஹே, இது எப்போ வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா தியோஹரோ ஃபெஸ்டிவல் டைம்ஸ். தியோஹரோக்கோ ஜீவன்னா ஃபெஸ்டிவல் டைம்ஸில் தான் என்ன செய்வாங்க, இதை வெளிப்படுத்துவாங்க, இதை ஆடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, मंच पर नर्तकियाँ खुद ही गाकर नाचती हैं. मंच ஸ்டேஜில் நர்த்தகியா, அந்த டான்ஸ் பண்ணுறவங்க குத்து ஹீ காக்கர், அவங்களாவே பாடுவாங்க, பாடிக்கிட்டே நாச்சுத்தி ஹே ஆடுகின்றார்கள் அப்படின்றாங்க. சரியா? சங்காக்களி, சங்காக்களின்னா சோஷியல் டான்ஸ். நம்ம லோக் நிருத்தியனா தெருக்கூத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி, அது வந்து ஒரு லோக்கல் டான்ஸுன்னு சொன்னால், சங்காக்களி அப்படின்னா சோஷியல் டான்ஸ், ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வர்றது. சங்காக்களி மூலத் ஏக் சாமாஜிக் தார்மிக் நிருத்திய ஹை. சாமாஜிக் அப்படின்னா என்ன, சோஷியலான ஒரு தார்மிக், ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டிய ஒரு நிருத்திய, ஒரு டான்ஸ். இஸ்மே ஷாரிரிக், இதில் வந்து ஷாரிரிக் அப்படின்னா எக்ஸசைஸ் மூலமாகவும் அவர் சைனிய பிரசிக்ஷன், சைனியனா என்ன, சைன்ய அப்படின்னா சோல்ஜர்ஸ் அந்த படை வீரர்கள் எடுக்கக்கூடிய பிரசிக்ஷன் ப்ராக்டிஸ் உடற்பயிற்சிகளையும் விசேஷ் தியான் தியா ஜாத்தகை, நம்ம கண்ணு முன்னாடி விசேஷமாக கொண்டு வராங்க. ठीक है? इस प्रकार दक्षिण भारत नृत्य नाट्य नृत्य की दृष्टि से भारतीय संस्कृति की आधारशिला के रूप में आज भी विद्यमान है. இந்த மாதிரியான தக்ஷின் பாரத் நிருத்தியன், தக்ஷின் சவுத் இந்தியாவோடைய டான்ஸ், நாட்டிய நிருத்திய நாடக கலைக்கு திருஷ்டி, அந்த பார்வையில் பாரதிய சன்ஸ்கிருதி இந்தியாவினுடைய கல்ச்சர் பாரம்பரியமான ஆதார்ஷில, ஒரு ஆதாரங்களை ஆஜ் பி வித்யமான் ஹை, நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருப்போம் அப்படின்றாங்க. சரி, இப்போ நம்ம ரீட் பண்ணுவோம். லேர்ன் யூ டெய்லியை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
दक्षिण की पुरानी नाट्य कलाएं। भारत के नृत्य मानव जीवन की एक समग्र कला का उदाहरण है। वह कला दर्शन, धर्म, जीवन चक्र, मौसम और पर्यावरण की भारतीय विश्व दृष्टि को दर्शाती है। भरत मुनि का नाट्य शास्त्र नृत्य कला का प्रथम प्रमाणित ग्रंथ है। इसको पंचवेद भी कहा जाता है। ऐसी पुरानी नाट्य कलाओं का संक्षिप्त परिचय निम्न प्रकार है। भरतनाट्यम भारत में प्राचीन कला से ही शास्त्रीय और क्षेत्रीय नृत्यों का बहुमुखी विकास होता आया है। सभी नृत्यों से सबसे प्राचीन नृत्य भरतनाट्यम है। भरतनाट्यम दक्षिण भारत में विकसित हुआ। दक्षिण भारत में भरतनाट्यम नृत्य को पल्लव और चोल राजाओं ने विकसित किया। भरतनाट्यम के सिद्धांतों में हाथ, पैर, मुख व शरीर संचालन संबंधी 64 सिद्धांत हैं, जिनका अध्ययन नृत्य पाठ्यक्रम के साथ साथ किया जाता है। 20वीं शताब्दी में रविंद्रनाथ टैगोर, उदय शंकर, मेनका, रुक्मणी देवी, अरुणदेव जैसे कलाकारों के संरक्षण में यज्ञ नाट्य कला पुनर्जीवित हुई। कथकली कथकली केरल राज्य के नृत्य नाटक का रूप है। इसमें नर्तक कुछ बोलते नहीं और गीत मणिप्रवाल में गाया जाता है। यज्ञ नाट्य कला विस्तृत हाथों के इशारों और लोकप्रिय मुद्राओं के साथ प्रदर्शित की जाती है। इसका प्रशिक्षण बहुत कठिन होता है। कल्याण सौगंधिकम, बाली विजयम, रावणसुरावधम, नल चरितम और सीता स्वयंवरम आदि प्रसिद्ध कथकली नृत्य नाटकों में शामिल है। कुडियाट्टम ईसा पूर्व 900 में राजा कुलशेखर वर्मन ने केरला परंपरा के अनुसार कुडियाट्टम में प्रचलित किया। यज्ञ सौंदर्य आनंदम की असीम संभावनाएं प्रदान करती हैं। कई महीनों तक अभ्यास के बाद यज्ञ नृत्य नाटक 8 से 9 दिनों तक चलती हैं। कुंतफलम नामक मंदिर से इस कला का मंचन होता है। आंकिक, वाचिक, सात्विक और आहार्य आदि 4 अभिनय रीतियों का प्रयोग इस कला में मिल पाते हैं। वे सब मनोरंजक होने के साथ साथ उपदेशात्मक भी हैं। कुचिपुड़ी कुचिपुड़ी गांव की योगी सिद्धेंद्र ने इस नृत्य को तैयार किया। इसका उल्लेख 16वीं शताब्दी के शिलालेख से मिलता है। 1616 में गोलकुंडा के नवाब अब्दुल हसन ने इस नृत्य से प्रभावित होकर इसके प्रदर्शन में भाग लेने वाले नर्तकों को कुचिपुड़ी गांव को इनाम में दिया। भगवान कृष्णा की पत्नी सत्यभामा की कहानी इस नाटक में दर्शित है। यज्ञ नाटक भामा कल्पम नाम से भी प्रख्यात है। मोहिनीआट्टम महिला नर्तकियों द्वारा प्रदर्शित केरल का एक और नृत्य कला है। मोहिनीआट्टम इसका उल्लेख 934 ई के नेदमपुरा तली शिलालेख से मिलता है। मोहिनीआट्टम एकल नृत्य रूप के विकसित में महत्वपूर्ण योगदान है। इसमें भगवान विष्णु के सागर मंथन की कथा का मंचन होता है। लोक नृत्य ये नृत्य स्थानीय लोगों के अनुभवों को संगीत और वेशभूषाओं के द्वारा दर्शाए जाते हैं। यज्ञ प्रदर्शन त्योहारों को जीवंत बना देते हैं। मंच पर नर्तकियां खुद ही गाकर नाचती हैं। संकाकली मूलतः एक सामाजिक धार्मिक नृत्य है। इसमें शारीरिक व्यायाम और सैन्य प्रशिक्षण पर विशेष ध्यान दिया जाता है। इस प्रकार दक्षिण भारत नृत्य नाट्य नृत्य की दृष्टि से भारतीय संस्कृति की आधारशिला के रूप में आज भी विद्यमान है। இன்னைக்கு நம்ம 5th दक्षिण की पुरानी नाट्य कलाएं कवर பண்ணிட்டோம். Thank you for watching. Like, share, comment and subscribe to Learn New Daily. knowledgeable persons எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே knowledgeable persons. அவங்களால தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும். ஸோ நீங்களும் knowledgeable persons. ஸோ be happy always. Thank you.